திமுக குடும்பம் வந்து தேமுதிக என்ற குடும்பத்துடன் கூட்டணி கல்யாண முறையை ஏற்படுத்தி சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த கல்யாணமானது வந்து அப்பத்துலேருந்து பேசப்பட்டது, ரொம்ப காலமாக சைலண்டாக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதுனால அது வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அநேகமாக எம்எல்ஏ ஆகி ஒரு மினிஸ்டருக்கு கூட கொடுத்தாலும் கொடுப்பாங்க, ஏன்னா கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா திமுக. ஸோ விஜய் பிரபாகரனுக்கு அப்போ வந்து மாப்பிள்ளை கல்யாணம் ஆகிடும். இதெல்லாம் தொட்டு அவங்கவுங்க குடும்பத்தை அந்த செட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஏற்கனவே அவருக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சு 2018. அவரே சொல்லியிருக்காரு, ஒரு பிவி சிந்துனோட எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நல்லா ஜோவியலாக பேசுவாங்க, எந்த ஆட்டிடியூடும் கிடையாது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த நல்லி குப்புசாமி குடும்பத்துலேயும் அந்த பொண்ணோடையும் ஏதோ பழக்கம் ஏற்பட்டு அதை வந்து நிச்சயதார்த்தம்லாம் பண்ணாங்க 2018. அவர் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் இந்த பையனுக்கு உடனடியாக கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடலாம்ல, அது ஏதோ ஒரு சில காரணங்கள்னால இதுவாகிடுச்சு. இப்படி இருந்த சூழ்நிலை அது ஏதோ ரீவாம்ப் ஆகும்னு நினச்சாங்க, அது ஆகலை. அப்படி இப்படி இது வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா, இந்த விருதுநகரில் இவர் நிற்கும் போதிலிருந்து இந்த இது பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்கிறாங்க. தேவாவேலு குடும்பத்தில் வந்து பொண்ணு கொடுக்க போகிறாங்க விஜய் பிரபாகரனுக்கு அப்படின்ற ரீதியில் அது அவங்களுக்குள்ள டாப் லெவலில் நடக்கலாம். இதுதான் திமுக குடும்பத்தினோட ஸ்டைலு. இது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா சார்? கூட்டணி மேரேஜ், ஸ்வாஹா. அவ்வளோதான். இந்த கல்யாணத்தில் வந்து ஸ்வாஹா பண்ணுவாங்க, யாகம் வளர்த்து. அந்த கல்யாணத்துக்காக இது கூட்டணி கல்யாணம் அப்படின்றதான் நம்ம சொல்லணும். தான் இந்த டாக்ஸ் வந்து அவர் தேர்தலில் அந்த ஒரு ஓட்டுக்காக 2000 ஓட்டு வித்தியாசத்தில் தானே என்னமோ தோத்தாரு. அப்பயே திமுக கிட்ட இருந்து ஒரு 2000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படின்றப்ப பேசி பார்த்துருப்பாங்க. சரி இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அப்படி பேசி கடைசியில் இங்கே வந்து இப்போ வந்து ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், தற்பொழுது ஒரு விஷயம் வலம் வந்துகிட்டு இருக்கு. ஏவாவேலு பேத்திக்கும் விஜயகாந்த் மகனுக்கும் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை? ஒரு புதுசு கிடையாது சார். அது வந்து திமுக குடும்பத்துக்கு உரித்தான ஸ்டைல். ஷியா விக்ரமோட பொண்ணு கல்யாணம் எங்கே நடந்தது, யார் கூட நடந்தது? திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேரனோட நடந்துச்சு. இதுதான் விஷயம். இதெல்லாம் தொட்டு அவங்கவுங்க குடும்பத்தை அந்த செட் பண்ணுவாங்க. சபரீசன் எங்கேருந்து வந்தார் அப்படின்ற அடிப்படையில் யார் ரெக்கமெண்டேஷனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் தான் ரெக்கமெண்டேஷன் சபரீசனுக்கு. அவங்க சமூகத்தினால அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே உள்ள நுழைச்சி அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தான் ஒவ்வொரு குடும்பமும் அந்த குடும்பம். இப்போ நீங்கள் அவங்க ஏன் அது குடும்ப அரசியல்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஒரு குடும்ப அரசியலாக போயிட்டுருக்கோம். நிறைய கோட் பண்ணலாம். நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கவங்களே எம்எல்ஏ எக்ஸ்எம்பி எம்ஜிஆர் பீரியடில் இருந்தவங்க இங்கே பொண்ணு கொடுக்குறது, பொண்ணு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடக்கும். புரியுதுங்களா? அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் வந்து செயல்படுறாங்க. திமுகன்றது ஜாதி வெறி கட்சி மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. இது குறிப்பிட்ட நாயுடு சமுதாயம், இந்த சமுதாயம் எல்லாமே வந்து டாமினேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுதான் வந்து ஒரு பக்கம் வந்து தெலுங்கர்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீமான் எதிர்த்தாலுமே அவர் வந்து தெலுங்கர்கள் அவங்க கட்சியில் நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாரு. கொடுக்க முடியாத சூழ்நிலை ஃபுல்லாக தமிழர்களுக்குன்னு கொடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலை பொதுப்படியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வர இந்தியா அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம ஜாதியை பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி பார்க்காம நம்ம வந்து எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணும், எல்லாம் ரைட்டு. இங்கே வந்து குறிப்பிட்டு பர்டிகுலராக வந்து இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே விஜய் பிரபாகரன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டைலே தனி. பிவி சிந்து அவரோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படியா? ஆமாம். ஏன்னா ஐபிஎல் இந்தியன் பேட்மிண்டன் லீக் நடத்தும் போது ரொம்ப வீட்டுக்கெலாம் வருவாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க. ஸோ அந்த மாதிரி ஐபிஎல்லில் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி எப்படி IHL
ஐபிஎல், இந்தியன் பிரீமியர் லீகு, இந்தியன் ஃபுட்பால் லீகு இதெல்லாம் தனித்தனியாக நடத்துகிறாங்களே. இன்றைக்கி அந்த ஒரு விளையாட்டுத்துறையை பிஸ்னஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வந்து விஜயகாந்தனுடைய சிபாரிசில் வந்து அவரோட பரிந்துரையில் அவரோட கண்ணோட்டத்தில் விஜய் பிரபாகரன் வந்து பிவி சிந்துவை தேர்ந்தெடுத்து ரெகுலராக அவங்க வீட்டுக்கு வர்றது போகிறது, அவர் வளர்க்குற நாயை வந்து கொஞ்சிறது இந்த பிவி சிந்துனுடைய ரெகுலர் ஹேபிட். அதெல்லாம் பிரேமலதா அம்மா வந்து கிஃப்ட் கொடுக்குறது பிவி சிந்துக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் அது மாதிரி ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி அவங்க. அது ஒரு புறம் இருக்கா, அவர் ஏற்கனவே வந்து என்ன சொல்கிறது, லவ் பண்ணதாக சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யெல்லாம் தெரில. பட் ஆனால் ஏற்கனவே அவருக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சு 2018. அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இருக்கா சார்? அதான் வீடியோவே வந்திருக்கேன், யூடியூப்லேயே வீடியோவே வந்திருக்கேன், நிறைய ஊடகத்தில், யூடியூப் சேனலில். அவரே சொல்லியிருக்காரு, ஒரு பிவி சிந்துனோட எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நல்லா ஜோவியலாக பேசுவாங்க, எந்த ஆட்டிடியூடும் கிடையாது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த நல்லி குப்புசாமி குடும்பத்துலேயும் அந்த பொண்ணோடையும் ஏதோ பழக்கம் ஏற்பட்டு அதை வந்து நிச்சயதார்த்தம்லாம் பண்ணாங்க 2018. அவர் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் இந்த பையனுக்கு உடனடியாக கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடலாம்னா அது ஏதோ ஒரு சில காரணங்கள்னால இதுவாகிடுச்சு. ஸோ இப்படி இருந்த சூழ்நிலை அது ஏதோ ரீவேம்ப் ஆகும்னு நினச்சாங்க, அது ஆகலை, அப்படி இப்படி போயிடுச்சு. அந்த குடும்பம் வந்து அவங்களும் ஏதோ நாயுடு சமூகத்தை சார்ந்த நல்லி குப்புசாமி செட்டி அவங்களும் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு லைட்டான கம்யூனிட்டி தான். அது ஏன் மேரேஜ் வரைக்கும் டேக் ஆஃப் ஆகல? அது ஏதோ வேறு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுல அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு சந்தேகம் வந்ததுன்னா அது டேக் ஆஃப் ஆகலை. நல்லி குப்புசாமி செட்டி குடும்பத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் அது அப்படியே கிடப்பில். ஒரு சினிமா அந்த மாதிரி இப்படிலாம் ஜோவியலாக பல இடங்களில் கிளப்பு கிப்புன்னு சுற்றிட்டு இருந்ததுனால அது போயிடுச்சு, அவ்வளோதான். அது நம்ம பர்சனல் அவரோடது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து இந்த கூட்டணி ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அந்த ஆண்டாள் அழகர் காலேஜா அதில் பிரச்சனை இருந்தது, கொடுக்கல் வாங்கல, இன்னும் கொடுக்காம ஃபைசல் ஆகாத பைசாலாம் வந்து இந்த கூட்டணியில் ஃபைசல் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா இந்த விருதுநகரில் இவர் நிற்கும் போதிலிருந்து இந்த இது பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்கிறாங்க. எந்த பேச்சுவார்த்தை சொல்கிறீங்களா? ஏவாவேலு குடும்பத்தில் வந்து பொண்ணு கொடுக்க போகிறாங்க விஜய் பிரபாகரனுக்கு அப்படின்ற ரீதியில் அது அவங்களுக்குள்ள டாப் லெவலில் நடக்கலாம். இதுதான் திமுக குடும்பத்தினோட ஸ்டைலு. இது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா சார்? இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அது கூட்டணி மேரேஜ். அரேஞ்சு மேரேஜ்னு சொல்கிறத விட கூட்டணிக்காக இவங்க சொல்கிறாங்களா, திமுக பாஜக வந்து அதிமுகவை முழுசாக விழுங்கிட்டு இருக்கு அப்படின்னு, கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிருச்சு அப்படின்னு, பாதி இப்போ விழுங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தேமுதிகவை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. இப்போ என்ன அவங்க என்ன ஒரு 3 சீட்டோ 4 சீட்டு தான் தனி சின்னத்தில் நிற்கிறாங்க இல்லையா? மீதி எல்லாமே உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. 11 சீட்டு 10 சீட்டா, ஒரு ராஜ்யசபா 2 சீட்டு தான் முரசு சின்னம். மீதி 8மே வந்து ஸ்வாஹா. அவ்வளோதான். இந்த கல்யாணத்தில் வந்து ஸ்வாஹா பண்ணுவாங்க, யாகம் வளர்த்து. அந்த கல்யாணத்துக்காக இது கூட்டணி கல்யாணம் அப்படின்றதான் நம்ம சொல்லலாம். ஓகே சார், எப்படி இந்த 2 ஃபேமிலியும் ஒன்றா ஆனாங்க? அதான் இந்த டாக்ஸ் வந்து அவர் தேர்தலில் அந்த ஒரு ஓட்டுக்காக 2000 ஓட்டு வித்தியாசத்தில் தானே என்னமோ தோத்தாரு. அப்பயே திமுக கிட்ட இருந்து ஒரு 2000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படின்றப்ப பேசி பார்த்துருப்பாங்க. சரி இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அப்படி பேசி கடைசியில் இங்கே வந்து இப்போ வந்து நிற்கிது. ஓகே. அதாவது அன்னைக்கு தேர்தல் 2024 தேர்தல் லோக்சபா தேர்தலில் அந்த 2000 ஓட்டோ 5000 ஓட்டா அந்த ரேஞ்சில் தான் அந்த இதுக்கு இவங்க கேட்டு பார்த்தாங்க, நீ ஒரு 2000 ஓட்டை கொடுத்துருங்க, என் பையனை நான் இதுவாக்கிக்கிறேன் அப்படின்னா அது யாரும் ஹெல்ப் பண்ணல, திமுகவும் ஹெல்ப் பண்ணல. ஆனால் வந்து விஜயகாந்தனுடைய உண்மையான எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக வீழ்த்தணுன்னு தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். இறக்குற வரைக்குமே திமுக அகேன்ஸ்டாக தான் இருந்தார். இறக்குற வரைக்கும் இல்லை, அவர் எப்போ உறுதியாக பேசிக்கிட்டு இருந்தாரோ அது வரைக்கும் திமுக அகேன்ஸ்டாக தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் மாறி போச்சு. ஸோ திமுக என்ற இதுக்கு குடும்பம் வந்து தேமுதிக என்ற குடும்பத்துடன் என்ன சொல்கிறது கூட்டணி கல்யாண முறையை ஏற்படுத்தி இன்றைக்கி அந்த இது சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்தஸ்தா எந்த குடும்பம் சார் பெருசு பொருளாதார ரீதியாக? விஜயகாந்த் அந்தஸ்தாலாம் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. 2 குடும்பமும் ஒன்று தான். இவரும் ஒன்றும் ஏவாவேலும் என்ன பெரிய அந்தஸ்து இருக்குது அவங்களாம். என்ன பரம்பரையாக தியாகராஜன் குடும்பம் மாதிரியா, அவர் பழனிவேல் தியாகராஜன் குடும்பம் மாதிரியா? அவங்களாம் பரம்பரை. இன்றைக்கி அரசியலே வந்து அந்த குடும்பத்தில் இருந்து தான் வந்தது. காங்கிரஸு, ஜஸ்டிஸ் பார்ட்டி,
எல்லாத்துக்கும் பொண்ணு கொடுத்தவங்க தான் அந்த முதலியார் குடும்பம், ஒரு குடும்பம் இங்கே காஞ்சிபுரம் முதலியாருங்க. அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்தவங்க தான் யார், ஜஸ்டிஸ் பார்ட்டி, காங்கிரஸில் இருக்கிறவங்க எல்லாம். அவரே காங்கிரஸ் தலைவர் தான் அந்த முதலியார். பேர் சட்டு ஞாபகம் இல்லை எனக்கு. இந்த வண்டலூரில் கூட வந்து பல ஏக்கரில் இடம் வச்சுருக்காங்க. அந்த குடும்பத்தில் வந்தவங்க தான். ஸோ அதனால் அந்த குடும்பத்தில் வந்தவங்க தான் இன்றைக்கி அரசியல் களமே ஆடி இருக்காங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்து தான் அதுக்கப்புறம் தான் திமுக வந்தது. ஸோ அதனால் இது வந்து அந்த குடும்பங்களுக்குள்ள ஏற்கனவே வந்து ஒரு பத்திரிக்கையில் அன்புன்ற ஒரு பத்திரிக்கையாளர் எங்கள் நக்கீரன்லேருந்து வெளியே வந்தவர் வந்து இதை பற்றிலாம் எழுதியிருக்காரு. இது வந்து திமுகவும் அதிமுகவும் வந்து நிறைய இடங்களில் வந்து பிஸ்னஸ் டீலிங்கு இந்த மாதிரி கல்யாண டீலிங்லாம் பண்ணுறதுனால அந்த குடும்பங்கள்லாம் ஒத்து போயிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு அதிமுகவும் திமுகவும் மறைமுக கூட்டணின்னு அவர் சொல்லுவார், எழுதியிருக்காரு. அவர் ஒரு புதிய தமிழகமாக ஏதோ ஒரு பத்திரிக்கை நடத்தி, இப்போ அந்த பத்திரிக்கை வரதில்லை. அவர் எங்கே போனார்னு தெரியல. அன்பு முன்னாடி நக்கீரனில் இருந்தார். அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த கல்யாணமானது வந்து அப்பத்துலேருந்து பேசப்பட்டது. ரொம்ப காலமாக சைலண்ட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதுனால அது வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அநேகமாக எம்எல்ஏ ஆகி ஒரு மினிஸ்டருக்கு கூட கொடுத்தாலும் கொடுப்பாங்க, ஏன்னா கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா திமுக. ஸோ விஜய் பிரபாகரனுக்கு அப்போ வந்து மாப்பிள்ளை கல்யாணம் ஆகிடும். சரிங்களா, இதுதான் விஷயம். ஸோ இதில் வந்து புதுசு கிடையாது. நம்ம சியா விக்ரம் பொண்ணு கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்து அப்படின்னு சுற்றி பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாம் அந்த குடும்பத்துக்குள்ளேயே செட் பண்ணிடுவாங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164